என்ன இந்த சட்டியில் வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? எஸ். மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பா? ஓகே ஓகே. இது வந்து புளி தக்காளி இதெல்லாமே போட்டு இருக்குது சரியா? இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் போட்டு வைக்க போகிறோம். என்னெல்லாம் கையை வச்சு உழப்பறலாம் பார்க்காத. அப்புறம் கையை உழப்பறதா பார்க்குறேன் நான். அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். சரி. கையிலே தக்காளி எல்லாம் பிழிஞ்சு போட்டுட்டேன். இது ஒரு ஸ்பெஷலான மீன் குழம்பு. இது எந்த ஒரு மீன் குழம்பு? நான் கண்டுபிடிச்ச மீன் குழம்பு. அவ்வளோ சொல்ல மாட்டேன், யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தேன். உங்க யூடியூப் இருந்ததுனால எல்லாமே யூடியூப்ல செய்யறது. எது புரியல? யூடியூப் பார்த்தே செய்யறது. ஆமா. போனா எதுவும் பண்றதில்ல. கிடையாது. இன்னொரு வித்த காட்டுட்டா? இங்கே பாரு சாம்பார் தூள். அதையும் போடுறேன். வித்த காமிக்கிறியா? இதுக்கு முன்னாடி என்ன சர்க்கஸ்ல இருந்தே அடுத்து என்ன போட போறா? மிளகாய் தூள். மிளகா ஏற்கனவே போட்டுக்கனா அவ்வளோ கம்மியாக போடுறேன். சும்மா லைட்டா. எதுக்கு? மஞ்சள் தூள் கொஞ்சம். என்ன வேணும்? என்ன எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டியா? இல்லை, இப்போ அந்த தேங்காய் மிளகா தக்காளி மசாலாலாம் போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். ஓகே சரியா? இப்போ இதுதான் இந்த மீன் தான் நம்ம போட போகிறோம். என்னத்த போட போகிறேன்? இந்த மீன் நான் குழம்பு மசாலா தடவி வச்சிருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு இது மட்டும் போட்டுருக்கேன். குழம்பு மீனுக்கு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அப்படியே போட்டால் ஒரு மாதிரி மசாலா உள்ளே போகாத மாதிரி இருக்கும். அதனால போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour எடுத்து வச்சிருக்கேன். வெறும் தலை மட்டும் ஐல மீன் இருக்குல்ல அந்த தலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மசாலா கொதிச்சோடனே இதை எடுத்து போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். 1 part ஃபிஷ் குழம்புன்னு வச்சுக்கோங்க. 1 part ஃபிஷ் குழம்பு. ஆமாம். ஓகே. நான் குழம்பு கொதிச்சா? கொதிச்சிச்சு, நல்லா காட்டு. இது வந்துருச்சா? அந்த பூண்டு போட்டிருக்கோம்ல, பூண்டு சீரகம் மிளகு அதுக்கப்புறம் ஆனியனு அதுக்கப்புறம் தேங்காய் இது எல்லாத்தோட ராஸ்மெல்லாம் போகணும்னா அப்படி நல்லா கொதிக்க வைக்கணும். சரியா? கொதிக்க வச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த எடுத்து வச்ச ஃபிஷ்ஷை போடணும். ஓகே. சரியா? போட்டலாமா? போடவா? புரியல என்ன சொன்னா? போன வாட்டி இப்படி தானே ஃபிஷ் குழம்பு வச்சு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. வந்து என்னன்னா இப்போ வந்து மீன் போட்டால் உடஞ்சி போயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். உடச்சா ஒட்டிக்கலாம்ல? இதெல்லாம் பழைய காமெடி. புது காமெடி சொல்லு. லைட்டாக சரி சொல்கிறது கேளு. லைட்டாக கிண்டணும், ரொம்ப போட்டு ஹார்ஷாக இருக்கணும். கை தான் கிண்டுது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேயா? ஹார்ஷாக போட்டு கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிடும். அப்புறம் மீன் குழம்பு கிடைக்காது. அப்புறம் மீன் கைமா குழம்பு தான் கிடைக்கும். அதையும் இன்னும் வந்து டேஸ்ட் பண்ண மாட்டான். கொட்டிடலாமா எடுத்து? அவ்வளோ குழம்பு ரெடி. குழம்பு ரெடியா?